வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆலினால் அலகாபுரம் சேனல் யூடியூப் பார்வையாளருக்கு இதை பகிர்ந்து கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். தெரிந்த விஷயம் தெரியாத நபர், இதான் நான் சொல்லப்போகிற கருத்துக்கள். திருக்குளூர் பெண் பிள்ளை என்பவள் ராமானுஜரிடம் 3 எழுத்து சொன்னேனோ கத்திரபந்துவை போலே என்று கூறுகிறாள். 3 எழுத்து சொன்னேனோ கத்திரபந்துவை போலே என்று கூறுகிறார். யார் அந்த கத்திரபந்து? சூரிய வம்சத்தில் பல மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். அதில் விஸ்வரதன்கிற ஒரு அரசன் இருந்தான். அவருடைய பிள்ளைதான் கத்திரபந்து. கத்திரபந்து பிறந்தது முதலாகவே அனைவருக்கும் தொல்லைகள் கொடுத்து அராஜக செயல்கள் புரிந்து கெட்ட பேர் எடுத்து வச்சுருந்தான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அடிதடி, குத்து, கொலை, மற்றவளை இம்சிக்கிறது, இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடித்தமான செயல். அது யார் சொல்லும் கேட்கல. அவள் அப்பா எவ்வளவோ தூரத்துக்கு திருத்தறதுக்கு முயற்சி செஞ்சார், அவராலேயும் முடியல. மக்கள்லாம் பொறுத்து பார்த்தா நாளுக்கு நாள் அவனுடைய அவனால் ஏற்படுகின்ற துன்பங்கள்லாம் நிறையா போக நேர அரசன்ட்டே போய், அரசே எங்களால் தாழ முடியல, நீங்கள் ஏதாவது வழி பண்ணணும்னு கேட்டுட்டாங்க. கேட்டுதான் அரசன் சொன்னார், சரி இதுக்கு ஒரு பண்ணலாம்னு யோசனை பண்ணி, இவனை நாட்டில் வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை, அதனால் கட்டாயமாக இவனை நாடு கடத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னுடைய மகன் என்று கூட பாராமல் அவனை நாடு கடத்திட்டார். அவன் காட்டில் போய் வசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் காட்டுக்கு போயாச்சு. காட்டில் அவனோட வாழ்க்கையானது தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு முனிவர் ரொம்ப நாளாக தவம் செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு வயசாகிடுது. கண்ணு கூட அரைப்பார்வை தான் தெரியும், காதும் கேட்குறது மந்தமாக போயாச்சு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தார். நடந்து போயின்னு இருக்கிற பொழுது தெரியாதனமாக அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். அங்கேருந்து கத்திரபந்து அதை பார்க்குறான். பார்த்துட்டு இந்த முனிவர் இதுக்கு நம்ம காட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து சத்தம் போடுறான், ஏ பெருசு, உனக்கு காட்டுக்குள்ளே என்ன வேலை, எதுக்கு இதுக்குள்ளே வர அப்படின்னு கத்தின்ண்டே ஓடி வரான். அந்த வயது காரணமாக அந்த முனிவர் தளர்ந்து கீழே விழப்போகிற ஸ்டேஜ். அப்போ அவன் மூஞ்சியிலெல்லாம் தண்ணி தெளித்து ஒரு கிழங்கு அவருக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்து காலெல்லாம் பிடிச்சி விட்டான். இயல்பாக அவன் செய்யக்கூடியவன் அப்படி இல்லை. அவனுக்கு இயல்புக்கு மாறாத காரியத்தை செஞ்சான். அதுவே ஆச்சரியமான விஷயம். எப்படி அது நிகழ்ந்ததுன்னு அவனுக்கே தெரியல. பண்ணினதும் கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு வந்தது இந்த முனிவருக்கு. முனிவர் கேட்குறார், யாரப்பா நீ, உன் பேர் என்ன, உன்னை பற்றி சொல்லு அப்படின்றார். என் பேர் கத்திரபந்து, நான் ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி தான் வளரேன், எல்லாருக்கும் தொல்லை தான் கொடுத்துட்டுருந்தேன், எனக்கு நல்ல காரியம் எதுவுமே நான் செஞ்சதில்லை அப்படின்னு ஒன்று விடாமல் அவன் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணினானோ அத்தனையும் முனிவர்கிட்ட ஒப்பிக்கிறான். முனிவர் பார்க்குறார், பாரு எவ்வளோ தூரத்துக்கு பொய் சொல்லாமல் எல்லாத்தையும் நியாயமாக எல்லா விஷயத்தையும் உண்மையாகவே சொல்லிட்டு போனான். ஆனால் இவனுக்கு தன்னை மாற்றிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அவனால் தான் மாறதான் முடியல. இவனுக்கு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழி அத்தனையும் விட்ட சொன்னால் இவனோட மண்டையில் ஏற போகிறது இல்லை. அதனால் இவனுக்கு ஏற்றார் போல் சில விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறார். கத்திரபந்து கூப்பிட்டு கேட்குறார், நான் உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன், நீ அதை சொல்லுவியாங்கிறார். கட்டாயம் சொல்கிறேன் சாமி அப்படின்னு மண்டையாடுறான். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 தடவை அவனோட காதில் சொன்னார். அதை கத்திரபந்து கேட்டுட்டு திருப்பி சொன்னான். அதே அவனுக்கு பழக்கமாக போயிடுத்து. அப்புறம் அந்த வழக்கமாகனதுனால அவன்கிட்ட இருக்கிற கெட்ட செயல்கள்லாம் நிறையா பண்ணிட்டு இருந்தானே, அத்தனையும் விடுபட்டு போச்சு. அதனால் பகவான் தன்னை அனுகிரகத்தினால தன் பக்கம் சேர்த்துட்டார். பகவானை விட பகவானுடைய நாமம் பெருசு. கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லி எப்படி கத்திரபந்து போனானோ அதே மாதிரி 3 எழுத்து சொன்னேனோ கத்திரபந்துவை போல அப்படின்னு இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜன் கேட்கிறாள். நாமும் என்ன செய்ய வேண்டும்? கத்திரபந்துவை போல வாழ்வில் முன்னேற வேண்டுமானால், வாழ்க்கையினுடைய பயனை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் விடாமல் கோவிந்தா நாமம் சொல்ல வேணும். செய்வோமா? வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஆலினால் அலகாபுரம் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம